இவங்க ஒவ்வொரு நாளும் ஃபேமஸ் ஆயிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இப்போ கேண்டிடேட் லிஸ்ட் வெளிய வந்து சொத்து மதிப்பு வெளிய வந்ததோட, இவங்க தான் தி ரிச்சஸ்ட் கேண்டிடேட்ன்னு தெரிய வந்துச்சு. இப்ப இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரிய வேணாமா? சொல்றேன். லீமா ரோஸோட அசையும் சொத்து நீங்க பார்த்தீங்கன்னா 139 crore. அசையா சொத்து 909.94 crore. போன ஃபினான்ஷியல் இயர் மட்டுமே அவங்க சம்பாதிச்சது 9 கோடி ரூபாய். இப்போ உங்க கையில வச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தான். அது மட்டும் இல்லாம 19,233 கிராமுக்கு தங்கம் கையில வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.31 லட்சம் கிராம் வெள்ளி வச்சிருக்காங்க. 1217 கேரட்டுக்கு வைரம் வச்சிருக்காங்க. இப்ப மார்ட்டின் அவர்களோட சொத்து மதிப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, அசையும் சொத்தே 3262 crore. அதே அசையா சொத்து பார்த்தீங்கன்னா 887 crore. அவர் போன ஃபைனான்ஷியல் இயர் சம்பாதிச்சது 11 கோடி ரூபாய். இப்ப கையில வச்சிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 56 லட்சம் ரூபாய். இப்ப இருக்கிற டேட்டா வச்சு லீமா ரோஸோட மொத்த சொத்து மதிப்பு நீங்க பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல வரும். அப்படி கோடி கோடியா சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் மேக்னெட். ஆனா அதே சமயம் அவ்ளோ தூரம் சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க. இன்னைக்கு எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. இவங்க நமக்காக என்ன பண்ணுவாங்க? லால்குடி மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்களா? மக்களோட தேவைக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஒரு ஆர்வம் எல்லார் மனசுலயும் இருக்கு இல்லையா? இதுக்கு விமர்சிக்கிறவங்களும், சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இவ்ளோ தூரம் நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்களே! யாரு என்னன்னு பார்க்காம கூட பண்ணியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அவங்க ஒரு கேண்டிடேட்டா நின்னா, அந்த தொகுதி மக்களுக்கு அது ஒரு பிளஸ் தான். அவங்க கண்டிப்பா நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு" சொல்லி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க? "காசு இருக்கிறனால அவங்க எலக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க சூப்பரா ஜெயிச்சுட்டு போயிருவாங்கன்னு" சொல்லி விமர்சிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லீமா ரோஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுமா? விமர்சிக்கிறவங்க அது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மள பத்தி தப்பா பேசணும்னா, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, நம்ம பண்ண வேண்டிய வேலைய நம்ம கரெக்ட்டா பண்ணணும். அது நானும், என்னோட கணவரும், என்னோட குழந்தைங்களும் எல்லாருமே அதுதான் ஃபாலோ பண்றோம். இப்ப நான் ஒரு பார்ட்டி, என்னோட மகன் ஒரு பார்ட்டி, என்னோட மருமகன் ஒரு பார்ட்டியா இருந்தாலும், நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் அது 100% குடுத்து பண்ணணும். இதுதான் லீமா ரோஸோட வாழ்க்கை பயணம். இவங்க லால்குடி தொகுதியில ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்களோட சோஷியல் சர்வீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாமே கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க.